தற்போது ஒரு அண்மை செய்தி. காலாவதியான சுங்கச்சாவடியை உடனடியாக மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை, விழுப்புரம், வேலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு மமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியா மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தற்பொழுது சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்று மமகவினர் முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றக் கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் அளவுக்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சுங்கச்சாவடி வழிப்பறி கொள்ளையை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் டோல்கேட் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் நீண்ட காலமாக இடமாற்ற வேண்டும் என கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் போராடி வரும் நிலையில் அவர்களது கோரிக்கைகளை ஏற்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்ற கோரி முற்றுகை போராட்டமானது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இவருடன் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். அதிகளவு மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக எழுந்த தகவலை தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடி முழுவதும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போராடி வருகின்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருக்கிறது என்று சொல்லலாம். அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளும் அந்த சுங்கச்சாவடியை உடனடியாக மூடிட வேண்டும் என அப்போது தொடர்ந்து போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருவது வாடிக்கையான ஒன்று. ஆனால் தமிழக அரசு மற்றும் திமுகவினுடைய வணிக வரித்துறை அமைச்சராக மூர்த்தி தற்சமயம் ஒரு முக்கிய முடிவையும் சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். திருமங்கலையும் அதே போல அதை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்து பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டைகளை காண்பித்து அங்கு சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்பது தற்சமயம் அவர்களுடைய அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஆதார் கார்டுகளை காமிக்கிற பட்சத்தில் அவர்கள் கடந்து செல்லலாம். இருப்பினும் கூட தற்சமயம் இந்த போராட்டமானது முழுமையாக அந்த இடத்தினில் இருந்து சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய போராட்டத்தின் மைய கருவாக இருந்து கொண்டிருக்கிறது. சுங்கச்சாவடி கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரையில் இடம்பெயர்ந்து மாற்று இடம் அமைக்கிற வரையில் இது போன்ற போராட்டங்கள் தொடரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ராம்குமார், உங்களுக்கு நன்றி.